श्रीमद् भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपम शास्त्रम भागवतम कलौ கலியுகத்தில் பகவான் கண்ணன் பாகவத புராணமாகவே விளங்குகிறான். பாகவத புராணத்தில் உள்ள சொற்களே கண்ணனை நமக்கு நன்கு புலப்படுத்துகின்றன. அந்த கண்ணன் சிறு பிராயத்தில் எத்தனையெல்லாம் சாதித்து காட்டினானோ அதை போலவே பக்தனான துருவன், பால பக்தனான துருவன் சிறு பிராயத்திலேயே பெருமானை கண்டுவிட்டான். தன் தந்தையாருடைய மடி கிடையாது என்று கேள்விப்பட்டு கோபத்தோடு தாயிடத்தில் வந்தான். மற்ற தாயாக இருந்திருந்தால் இப்படியா மற்றொரு தாய் பேசினாள் என்று கோபப்பட்டு அரசனிடத்தில் சண்டைக்கு போயிருப்பாள், அல்லது தன் சக்களத்தினிடத்தே சண்டையிட்டிருப்பாள், அல்லது தன் மகனின் நெஞ்சில் விஷத்தை விதைத்திருப்பாள். ஆனால் சுனீதி இது எதையுமே செய்யவில்லை. அவள் சொன்னதைக் கண்டு கோவித்து பிரயோஜனமில்லை. அவள் ஏதோ பேசினாள். நம் கர்மத்தினாலே நாம் வாழ்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்? நேர அதோக்ஷஜனான பகவானை போய் தொழு. அவர்தான் உனக்கு அருள் புரிவதற்கு வல்லவர். அவரை பிரார்த்தி, அவர் மடியே உனக்கு கிட்டும். உனக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் பெறுவாய் என்று சொல்ல குழந்தை புறப்பட்டான். வழியில் நாரதரை சந்தித்தான். மைத்ரேயர் சாதிக்கிறார், ஏவம் சஞ்சல்பிதம் மாதுகு ஆகர்ணியார்த்தாகமம் வச்சக சந்நியம்ய ஆத்மனாத்மானம் நிச்சகாம பிதுப்புராத். தன் தந்தையாருடைய பட்டணத்திலிருந்து குழந்தை வெளியேறினான். கோபத்தோடே போவது வேகமாக ஓடினான். யாரையும் திரும்பி பார்க்கவில்லை. வழியில் சென்ற நாரதர் தடுத்தார். அஹோ தேஜகா க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோப்பியம் ஹிருதா தத்தே யத் சமாது ரசத்வச்சக. நாரதர் நினைக்கிறார், இந்த பிள்ளை க்ஷத்ரிய பிள்ளை, அதனால ரொம்ப கோபத்தோடு போகிறான். சிறு பிள்ளையா இருக்கிறபடியால் இவனால எதையும் சாதித்து விட முடியாது. இவனை தடுத்து ஆட்கொள்வோம், இவன் மனத்தை சமாதானம் அடைவிப்போம் என்று நாரதர் நினைத்துண்டு கிட்டக போய் பேசுகிறார். நாதுனாப்யவமானந்தே சம்மானம் வாபி புத்திரக லக்ஷயாமஹா குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. உனக்கு என்ன வயசாயிடுத்துப்போ? ஏதோ தாயார் அவமானப்படுத்தினாள், தந்த அவமானப்படுத்தினான்னு ஓடுகிறாயே. மான அவமானம் தெரியும் வயது இதல்லவே. பந்த கொடுத்தா விளையாடக்கூடிய வயது, மட்ட கையில இருந்தா போட்டு கொண்டு ஆடக்கூடிய வயது. அப்படி இருக்கிறச்சே உனக்கு என்ன இப்போ கோபம்? இப்போ மானமோ அவமானமோ வயதான பிற்பாடு. சிறு பிள்ளைகளுக்கு மானவமானம் கூடுமா? ரெண்டு சின்ன பிள்ளை ஏதோ சண்டை போட்டுன்றதுங்கிறதுக்காக அப்பா அம்மா அதுக்கு பரிந்து கொண்டு சண்டைக்கு வந்தால் மறுநாள் குழந்தைகள் ரெண்டும் தோளில் கை போட்டுண்டு போயிடும். ஆனால் நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டிதான். இந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்காரர் ஏதோ கிரிக்கெட்டு பந்தாட்டம் அடித்து கண்ணாடி உடஞ்சி போச்சு. கண்ணாடி உடஞ்சதுன்னா என் உள்ள உடைச்சதேன்னு இவர் கேட்டு வந்தார். பிள்ளை என்னமோ விளையாடித்து தெரியாத உடஞ்சி போச்சு, இதை போய் இவ்வளவு பெருசுப்படுத்துகிறீர்களே. அவர் சண்டைக்கு வந்தார். பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பேருக்கும் சண்டை மூண்டுடுத்து 10 நாளாச்சு பேசலே. ஒரு நாள் அவ ரெண்டு பேருமே வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறச்சே இவா பிள்ளைகள் ரெண்டும் தோல்ல தோல் கை போட்டு போச்சு. பார்த்தவா திரும்பி திரும்பி பார்த்துக்கிறா. ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லவும் முடியலே, மெல்லவும் முடியலே. கடைசியில் அவா ரெண்டு பேரும் நண்பர்களா போயிட்டா. நம்ம தான் அடிச்சுட்டு இருக்கோம் போட்டிருக்கு. அப்ப வயதானவர்களுக்குத்தான் வேறுபாடு புரியும். சிறு குழந்தைகளுக்கு மான அவமானம் தெரியாது. மிக்க படித்தவர்கள் வித்வான்கள் ஞானிகள் எல்லாம் பாலர்களைப் போலத்தான் இருப்பர்களாம். தங்களுடைய ஞானத்தையும் மறைத்து கொண்டு தாங்கள் மானத்தை பத்தி கவலையே படாமல் யார் அவமானப்படுத்தினாலும் அது கண்டு மனசு விகாரமே அடையாமல் இருப்பவர்கள்தான் வித்வான்கள். பாலர்களைப் போலத்தான் வித்வான்கள் இருப்பார்கள் என்று உபனிஷத்தே கூறுகிறது. இந்த விஷயத்தை பார்த்தோம்னா நாரதர் எவ்வளவு சரியா எடுத்து சொல்றார். உனக்கு விளையாட்டுன புத்தி இருக்கணும் குழந்தாய், என்ன உனக்கு மானமோ அவமானவோ? ஒரு இடத்துக்கு போயிருக்கிறச்சே ஒரு குழந்தைக்கு முதல் ஆண்டு நிறைவு, இப்பதான் குழந்தைக்கு 1 வயசாகுது. சரி, அந்த குழந்தைக்கு கல்கண்டு கொடுப்போம், இல்லை அந்த கல்கண்டுக்கு சர்க்கரை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெள்ளி பாத்திரம். அந்த வெள்ளி பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு குழந்தையினிடத்துல நீட்டினால் நாம நினைக்கிறோம் குழந்தைக்கு இன்னைக்கு முதல் பிறந்த நாள், ஏதானும் மொய் எழுதணும், ஓதியிடணும், அதுக்காக வெள்ளி பாத்திரம் அப்படின்னு நினைச்சு அதை கொடுக்க போனா வெள்ளி பாத்திரம் நான் குழந்தை கையில வெள்ளி பாத்திரத்தையே திணிக்கிறேன். ஆனா அந்த பாத்திரம் அந்த குழந்தை கண்ணில் படவே இல்லை. கல்கண்டே தான் கண்ணில் படுறது, சர்க்கரை தான் கண்ணில் படுறது. சர்க்கரையை தொட்டு நாக்கில் வச்சுக்க போறது, கல்கண்டு எடுத்துக்கிறது. நான் இந்த வெள்ளி பாத்திரத்தை கொடுத்தா அதை ஒரு வஸ்துவா கூட அந்த குழந்தை மதிக்கவே இல்லை. தடால்னு கையில தட்டி விட்டுட்டு கல்கண்டு போரும். நான் இது கொடுக்காது வெள்ளி பாத்திரத்தை அழுத்தினேன்னா அதுக்குள்ள எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பக்கத்துல சின்ன பாக்கு மட்டை தட்டு இருந்தது.
5 பைசா, ₹1 இருக்கலாம், ₹2 இருக்கலாம். இந்த பாக்கு மட்ட தட்டில் ஒரு கல்கண்டை வச்சார், துளி சர்க்கரையை வச்சார், நன்னா அந்த குழந்தைக்கு சர்க்கரையை கொடுத்தார், திருப்தியா வாங்கி சாப்பிட்டு கொடுத்து என்னை திரும்பி இது கூட ஒழுங்கா உனக்கு கொடுக்க தெரியலையே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுத்து. இப்ப நான் என்ன நினைச்சுன்னு கொடுத்தேன், வெள்ளி பாத்திரத்துல கல்கண்டு வச்சு கொடுக்கறதுனாலே நம்ம ரொம்ப ஆதரத்தோட ஏத்துக்கும், நம்மள மதிப்பா எடுத்துக்கும்னா அதுக்கு வெள்ளி பாத்திரத்தை பத்தியும் கவலை இல்லை, எவர் சில்வரை பத்தியும் கவலை இல்லை, பாக்கு மட்ட தட்டுல கொடுத்தாலும் கவலை இல்லை. அதுக்கு தேவை சர்க்கரை. இதே வயதான பிற்பாடு ஒரு 20 வயசுக்கு பிறந்த நாள் வரச்சே நீங்க மொய் எழுதுறதுக்கு போங்க, அப்ப கல்கண்ட திரும்பியே பார்க்க மாட்டான். அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், என்ன பாக்கு மட்டையில வச்சு ஓதியிட வந்திருக்கார், பர்த்டே கிஃப்ட் இதுதானா அப்படின்னு நம்மள துச்சமா பார்ப்பா. அப்ப வெள்ளி பாத்திரம் முக்கியமா படுறது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, கல்கண்டத்தான் சாப்பிட முடியும், இனியது கல்கண்டு தான். வெள்ளி பாத்திரமும் இல்லை, எவர் சிலர் பாத்திரமும் இல்லை, பாக்கு மட்டையும் இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு தான் அது தெரியறது, நான் எதை சாப்பிடணுமோ அது எனக்கு முக்கியம், அது எதுல வைக்கப்பட்டிருக்குங்கிற பொருளை பத்தின மதிப்பெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்ப லட்சியம் சரியா தெரிஞ்சது குழந்தைகளுக்கு தான். அது விளையாட்டா சரியா தெரியும், படுத்துன்னு தூங்கணுமா சரியா தெரியும், பசிச்சுதா சொல்லிட தெரிஞ்சிரும், எனக்கு இப்ப பசிக்கிறது கொடுங்களேன். அது நாம கையில வச்சிருந்தா கூட எனக்கு பசிக்கிறதுன்னு கேட்டுரும், கொடுத்தோம்னா எனக்கு பிடிக்கிறதுன்னு வாங்கிக்கும். இதே வயசான அப்புறம் பசிச்சுதுன்னா சொல்லலாமோ கூடாதோ, 4 பேருக்கு நடுவில் சொன்னா என்ன சொல்லுவாளோ இல்லையோ, நமக்கு நன்னா பசிச்சுன்னு இருக்கும். ஒருத்தர் வந்து இந்தா பழம் சாப்பிட்றியான்னு கேட்பார், இல்லை எனக்கு ஒன்றும் பசி இல்லை இப்படின்னு சொல்லிக்கிறோம் பாருங்க. இது மறைக்கிறதுக்கு சொல்லப்படும் போய், இதை சின்ன பிள்ளை சொல்லவே மாட்டான். பசிக்கிறது இந்தான்னு கேட்டா சரின்னு வாங்கி சாப்பிட்டு போடுறானோ இல்லையோ, அந்த மான அவமானம் இல்லாமல் இருத்தல் தான் நரம். இதுவே வயசான அப்புறமா ஆழ்வார்கள்ட்ட இருக்கு, ஆச்சாரியர்கள்ட்ட இருக்கு. இப்ப நாம பெருமானை பார்த்தெல்லாம் ஒண்ணும் அப்படியே கண்ணும் கண்ணீருமா கை ஊப்புண்டு, என்னை எப்பதான் கொண்டு போக போறாய், எனக்கு எப்பதான் நன்மை செய்ய போறாய், பக்தியே வளரலையே, வளரணுமே, எப்ப வைகுண்டம் கிடைக்கும், அதுவும் சுத்துப்புறம் யார் இருக்கான்னு பார்த்துப்போம். அப்புறம்தான் அழலாமா, கொஞ்சம் வாயை விட்டு கேட்கலாமா, இல்ல மனசுக்குள்ள கேட்டுக்கணுமா, கேட்டுண்டா தப்போ தவறோ, இது இத்தனை நம்மளை சூழ்ந்துன்றது பாருங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. பெருமாளை வேண்டிக்கோ, பரீட்சை நன்னா எழுதணும் அப்படின்னு ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நேராக பெருமாள் ரூமுக்குள்ள போகும், விழுந்து சாவிக்கும், நான் நன்னா பரீட்சை எழுதணும், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லணும், சொல்லிட்டு போடும். பக்கத்தில் ஆறு இருக்காங்கிற கவலையே கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறது நலம். வயதான பிற்பாடும் மனத்தை குழந்தைகளை போல வச்சுனுட்டோம்னால் எத்தனையோ நன்மை. ஆனா அந்த குழந்தையா இருக்கிற பிராயத்துல நம்ம நல்லது செய்யணும். இப்போ உபன்யாசங்கள்லாம் நிறைய நடக்கிறது. இப்போ இத்தனை நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. திவ்ய தேசத்துக்கெல்லாம் யாத்திரைக்கு போறோம், எத்தனையோ கோவில்ல திருப்பணி தான் நடக்கிறது, புஸ்தகங்களா அச்சாருது, அத்தனையும் வாங்குறோம், படிக்கிறோம், பண்றோம். ஆனா இதுல எத்தனை சதவிகிதம் குழந்தைகளுக்கு பக்தி வளர்றதுக்காக நாம செய்யறோம்? அடியனிடத்துலயும் சொல்லிக்கிறேன், மற்ற யாரை பத்தியுமே சொல்றது. இப்போ என்னை எங்கெங்க உபன்யாசம் கூப்பிடுறாளோ கூப்பிடுற இடத்துலையும் பெரியவர்களை உட்காத்தி வச்சுன்னு உபன்யாசம் சொல்றோமே தவிர குழந்தைகளை கூட்டு உட்காத்தி வச்சுன்னு சொல்றோமா, அதுக்குத்தான் பயன் அதிகம். அதுவும் இப்பெல்லாம் வழக்கம், ரிட்டையர் ஆன அப்புறம் உபன்யாசம் கேட்டுக்க போகலாம், 58 எடுத்து ஓய்வு எடுத்துட்டாச்சு, இனிமே வேற வேலையில்லை, கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு போடலாம். அவளே சொல்ல பாருங்க, இனிமே என்ன இப்போ ரிட்டையர் ஆயாச்சு, கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்க வேண்டியதானா? அப்ப என்ன 5 வயசு குழந்தை கிருஷ்ணாராமா கோவிந்தாவே வேண்டாமா? ரிட்டையர் ஆனாதான் கிருஷ்ணாராமா வரணுமா? இது ஒரு தப்பான, நாமே ஒரு ஒரு கன்வென்ஷன் ஆட்டம் வச்சுனுட்டோம். ஆனா அது தவறு. கீழ்பிராயத்துல வர வேண்டும். இதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும் தான். குழந்தைகளை கூட்டு வச்சுன்னு உபன்யாசம் பண்ணணும் தான், அவர்களுக்கு கதை சொல்லணும் தான், சொல்லித்தான் பழக்கிண்டாகணும். இல்லை நீர் சொல்றதெல்லாம் புரியுமா புரியாதா? பல உபன்யாசகர்கள் இருக்கா. ஆனா ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு தனி சாமர்த்தியம். அது நிறைய டீச்சர்ஸ் கிட்ட பார்க்கலாம். அதுவும் ஃபீமேல் டீச்சர்ஸ்கிட்ட பார்த்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறச்சேவே கதை சொல்றதுல அவளுக்கு தனியா ஆசை இருக்கும். அந்த கதை சொல்லத்தான் மனசுல நன்னா ஏறும். அந்த கதைகளை சொல்லச்சேவே மாரல் சயின்ஸையும் போதிச்சுடுறாளோ இல்லையோ, எது தர்மம் அப்படிங்கிறதுலையும் அதிலேயே சொல்லி கொடுக்க வேண்டும். அதை அந்த வயசுல ஏறெடுத்துனால் தானே எந்த வயசானாலும் நிற்கும். இவன் கர்ப்ப ஸ்ரீமான், பகவானுடைய அனுகிரகத்தோட பிறந்திருக்கிற குழந்தை. அதனால எப்போதுமே அவனுக்கு உள்ளூர அந்த எண்ணம் இருக்கிறது. அதை வெளிக்கொணர்வதற்குத்தான் நாரதர் பேச ஆரம்பித்தார். நாதுன்யா பவமானந்தே சம்மானம் வாபி புத்திரக, உனக்கு விளையாட்டுல தானே எண்ணம் இருக்கணும், இப்ப எங்க இங்க வந்தாய், என்ன கோபம், பும்சக மோகமிருத்தே பின்னாக என்லோகே நிஜ கர்மபிகி பரிதுஷ்யேத் ததஸ்தாத தாவன் மாத்திரேன பூருஷா. அவரவர்கள் வேறுபட்டு கிடக்கிறார்கள் பிள்ளாய், இவா பிடிச்சவா பிடிக்காதவா